ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பொன்னி விலாக்ஸ் நியூசிலாந்து. இன்றைக்கி நம்ம வர மகாலட்சுமி பூஜை நம்ம வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது கடைக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா பூவுமே நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தது, அதையுமே பறிச்சுட்டு வந்து வச்சாச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாகவே இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நாளே வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுடுவேன். நம்ம என்ன ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும். சாமி கும்பிட்றதுக்குமே ரொம்ப லேட் ஆகி நைட் டைம் ஆகிடும். அதனால பார்த்தீங்கன்னா நான் தேர்ஸ்டேவே முக்கால்வாசி வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுருவேன். ஸோ எல்லா பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் மனைக்கு வந்து கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் போயிட்டு இருக்கனால இத்தனைக்கும் வின்டர் முடிய போகுதுங்க. பட் இப்போ தான் ஃப்ளூ சீசன் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. எல்லாருமே சிக்கு. என்னோட ஒர்க் பிளேஸில் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்ஸு, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சிக்குங்க. இந்த வைரஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்னோட வாய்ஸுமே அதனால தான் இப்படி இருக்குது. பயங்கர கோல்டு. ஃப்ளூ வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு காஃபு, டெம்பரேச்சரு, கோல்டு இது எல்லாமே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ஷெல்ஃபில் இருக்கிற விநாயகரை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம வரலட்சுமியை செட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பனானா லீஃப் இருந்தது, அது எல்லாத்தையுமே மாட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு லிட்டில் ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாக்ஸ் தாங்க. நான் என்ன வேலை செஞ்சாலும் பக்கத்தில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். ரொம்ப சமத்தாக உட்காந்துருப்பான். அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவன் வாட்டுக்கு படுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு இருப்பான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் பூஜை செல்ஃபை டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்தந்த விசேஷத்துக்கு தகுந்த மாதிரி பின்னாடி பேக் ட்ராப்பு, அதுக்கப்புறம் வீடை செட் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் போய் என்னோட ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் இயர் கந்த சஷ்டி கவசத்துக்கு ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக் ட்ராப் வந்து நானே ரெடி பண்ணியிருப்பேன். நம்மக்கிட்ட இருக்கிற மகாலட்சுமியை ரெடி பண்ணிவிட்டு விளக்கு எல்லாமே வச்சு 2 பக்கமும் வாழை மரம் வச்சு பூஜை ஷெல்ஃபை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தோரணம்லாம் இருந்துச்சு. அதை எப்படி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி எப்படியோ செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ஷெல்ஃபில் 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மாலைகளை வந்து தொங்க விட்டாச்சு. டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அது போக சிக்காக இருந்தனால இந்த மாதிரி சிம்பிளான டெக்கரேஷன் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூஜை ஷெல்ஃபை ரெடி பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்தில் உள்ள மாங்கரை திருமுருகன் கோயிலில் விளக்கு பூஜை இருக்குது. ஸோ அதுக்காக விளக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அடுத்த நாள் டக்குன்னு நம்ம வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் ஆஃப்டர் ஒர்க் வந்தோடனே வந்து சாமிக்கு பிரசாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரசாதமாக வந்து கேசரியும் சுண்டலும் பண்ணியிருந்தேன். காலையிலேயே சுண்டல் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். வந்தோடனே வேக வச்சு அதையுமே வந்து பண்ணியாச்சு. ஸோ டக்குன்னு 2 பிரசாதமுமே ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைடே ஈவினிங் வரும்போதுமே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பறிச்சுட்டு வந்திருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து செப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாமிக்கு எந்த மாதிரி வைக்கிறது, விளக்கு பூஜைக்கு எந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன பையன் உட்காந்து அவனுமே வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி வச்சு இருந்தான். அதுக்கப்புறம் சாமிக்கு பூவெல்லாம் வச்சு பூஜை ஷெல்ஃபை வந்து ரெடி பண்ணியாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலசம்லாம் வச்சு கும்பிடணும்னு தாங்க ஆசை. ஆனால் இங்கே நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த குடும்பியோடு இருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா, அது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோன்னா ஃப்ளாக்ஸ் வந்து முதல்ல வந்து பூஜை ரூம் பக்கத்தில் உட்காந்துருப்பான். அவன் நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம கூடையே தாங்க வருவான். உங்கள் வீட்டில் பப்பி இருந்ததுன்னா அந்த பப்பியும் இப்படி தான் பண்ணுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவனுக்கு இன்னும் 2 இயர்ஸ் கூட ஆகலைங்க. ஆனால் அவ்வளோ சமத்தாக நம்ம சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுப்பான். சொன்னதை அப்படியே கேட்பான். என்னோட ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். என்னோட சாமி கும்பிடுற வீடியோவில் ஃப்ளாக்ஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டான். வந்து சமத்தாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு துணூரெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் கொடுத்து சாப்பிட்டாலுமே அந்த இடத்த விட்டு போக மாட்டான். அங்கேயே உட்காந்து நான் என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்த விட்டு நகண்டா மட்டுமே தான் அந்த இடத்துல இருந்தே மூவ் பண்ணுவான். வீட்டில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கு பூஜைக்கு கிளம்பிட்டோங்க. அங்கே வந்து 7 o'clock இருக்கணும்னு சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து பிக்கப் பண்ணிட்டா. ஸோ 2 பேரும் சேர்ந்து விளக்கு பூஜைக்கு போயாச்சு. இதுதாங்க மாங்கரையில் உள்ள திருமுருகன் டெம்பிள். இங்கே தான் வரலட்சுமி பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. விளக்கு பூஜை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அம்மன் எல்லாம் அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போனோடனே விளக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணி விளக்கு பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
नमो नमः सांगोपांग वेदोक्त मंत्र पुष्पांजलिं समर्पयामि। இந்த விளக்கு பூஜை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நடந்துச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கை வந்து கோயிலை சுற்றி வந்து அம்மன் கிட்ட வைக்க சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வரமகாலட்சுமி பூஜையை ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடியாச்சு. வீட்லேயும் மனசுக்கு திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு கோயில்லையுமே வந்து விளக்கு பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கிறதுக்காக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.